இந்த ஆசிரமத்துல என்ன அப்படின்னா, ஒரு நிறைய மழை பெஞ்சது அப்படின்னா கிட்டு 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 கிட்டுன்னு புல்லெல்லாம் வளர்றது. கொஞ்ச நாள் கழிச்சு வெயில் அடிச்சதுன்னா அந்த புல்லெல்லாம் காணும். திருப்பி மழை பெஞ்சதுன்னா கிட்டு 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 கிட்டுன்னு புல்லு வளர்றது. திருப்பி மழை பெஞ்சதுன்னா அந்த புல்லல் வெயில் அடிச்சதுன்னா காணும். அது மாதிரி உலகம் தோன்றினதிலிருந்து கோடான கோடி ஜீவன்கள் பிறக்கறா செத்து போறா, பிறக்கறா செத்து போறா. இது நடந்துட்டே இருக்கு. இப்படி நடக்கக்கூடியதுல யாரோ ஒருத்தர் எப்போவோ ஒரு அபூர்வமா ஒரு மகாத்மா அவதாரம் பண்றார். இட்ஸ் வெரி ரேர். பாகவதத்துல சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்றார், நீ பகவான கூட சுலபமா பார்த்துடலாம், பகவான பார்த்தவாளை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றார். துர்லபோ மானுஷோ தேவோ தேஹீனாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மன்னே வைகுண்ட பிரியதர்ஷனம் அப்படிங்கிறார். என்னுடைய அத்தையின் கணவர் அவருடைய சொத்துக்களை என்னுடைய தந்தைக்கு எழுதி வைத்து விட்டார். ஆனால் அவர் சொன்னார், இதில் ஒரு பகுதி கோவில்களில் நடக்கும் பூஜை புனஸ்காரங்களுக்கும், ஒரு பகுதி சாதுக்கள் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதலுக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் சுவாமி, நான் போன முறை அத்தை மற்றவர்களுக்கு உணவிடும் பொழுது இந்த சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் நான் பக்கத்தில் இருந்த கிராமத்திலிருந்து சில கூலிகளை அழைத்து சென்று, இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம் ஏன் உணவிடுகிறீர்கள், இதோ கடுமையான உழைப்பு செய்து வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு அந்த உணவு இடுங்கள் என்று கூறினேன். என் அத்தை அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் நான் சற்று வேறு விதமாய் பேச நேர்ந்தது. எனக்கு இஷ்டமில்லை சுவாமி, சாதுக்களும் சன்னியாசிகளும் என்று சொல்லிக்கொண்டு பல சோம்பேறிகள் சாப்பிட்டு வருகிறார்கள், ஒரு வேளையும் செய்யாமல். இந்த கூலிகள் எல்லாம் மிகவும் கடுமையாக உழைக்கிறார்கள், அவர்களுக்கல்லவா நாம் உணவிட வேண்டும் என்று பகவானிடமும் கடுமையாக வாதித்தார். பகவான் சொன்னார், உன்னுடைய தந்தையிடம் உன்னுடைய அத்தையின் கணவர் என்னை எழுதி கொடுத்து விட்டு போனார். சுவாமி ஒன்றும் வில் என்று எழுதி கொடுக்கவில்லை, வாய் வார்த்தையாக சொன்னார், அவ்வளவுதான். இந்த சொத்தில் ஒரு பகுதியை அதற்கு நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்று. உடனே பகவான், ஓஹோ, எழுதி வைத்தாலே, வில்லென்று எழுதி வைத்தாலே யாரும் மதிப்பதில்லை, வெறும் வாய் வார்த்தையால் சொல்வதற்கு மதிப்பு ஏது என்று ஒரு விதமாக கேலி செய்தார். அதன் பிறகு சொன்னார், அவர் எந்த நோக்கத்தோடு அந்த சொத்தை எழுதி வைத்தாரோ அதற்கு உன் தந்தை செலவிட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் அது சரிவராது என்று சொல்கிறார். அது எப்படி சுவாமி முடியும்? நாங்கள் 13 பேர், என் தந்தையின் சொத்தை பங்கிட்டு கொள்ள நாங்கள் 13 பேர் இருக்கிறோம். இந்த 13 பேராலும் இந்த சாதுக்கள் சன்னியாசிகளுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாது என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சுவாமி, அவர்களுக்கெல்லாம் உணவிடுவது ரொம்பவும் வேஸ்ட் என்று சொல்கிறார், இதெல்லாம் வீண் என்று சொல்கிறார். உடனே சுவாமி பார்த்து சொன்னார், இதெல்லாம் வீணென்றா சொல்கிறீர்கள்? எதுவுமே வீணல்ல என்னுடைய நண்பரே, எதுவுமே வீணாகாது. எந்த சாதுக்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் உணவிடுகிறீர்களோ அது நம்முடைய பாரம்பரிய வழக்கத்தில் உள்ளது. பாரம்பரியமாக இந்திய நாட்டில் பிச்சைக்காரர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதல் ஒரு சிறப்பான அம்சமாக இருந்து வருகிறது. இதை வேதம் அனுமதிக்கிறது. நம்முடைய கடவுளர்களுக்கும் தேவிகளுக்கும் நாம் கொடுக்கும் அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் நமக்கு தேவையான பொருள்களை, வசதிகளை வாழ்க்கையில் செய்து கொடுத்து உதவுவதோடு உலகத்தில் அமைதி நிலவுவதற்கும் உதவும் என்று பகவான் சொல்கிறார். பிச்சைக்காரர்கள், சாதுக்கள், சன்னியாசிகளுக்கு உணவிடுதல் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய நாட்டின் தர்மம்.
வேத தர்மம் அதன்படியே வந்து கொண்டிருக்கிறது. இதை செய்வதால் இந்த பூஜை புனஸ்காரங்கள், ஹோமம், யாகம் இவைகளெல்லாம் செய்து கடவுளர்களை திருப்திப்படுத்துவதாலும் பிச்சைக்காரர்கள், சாதுக்கள், சன்னியாசிகளுக்கு உணவிடுவதாலும் எதுவுமே வீணாகாது. நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை இவை நமக்கு செய்து தருவதோடு உலகத்தில் அமைதி நிலவுவதற்கும் இது உதவும் என்று பகவான் மிகவும் உறுதியாக வாக்களிக்கிறார். இதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் மட்டுமே உணர முடியும். ஒருவர் பேச்சில் விளக்கம் சொல்வதால் உங்களால் உணர முடியாது. அதற்கும் ஒரு பக்குவம் தேவை என்று பகவான் சொல்கிறார். அதன் பிறகு பகவான் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இதை நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதாவது காஞ்சி பெரியவர்கள் அதிருத்ர யாகம் செய்து வந்தார்கள். அந்த சமயத்தில் நிறைய நெய் அந்த அக்னி, அந்த ஹோம தீயில் ஊற்றப்பட்டது. அதை பார்த்த பலர் உடனே இதை ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு உணவிடலாம், அதை விட்டுவிட்டு ஆச்சாரியார் இந்த மாதிரி நெய்யெல்லாம் வீண் செய்கிறார், ஹோமம் என்று ஒன்று வளர்த்து அந்த தீயில் இதையெல்லாம் விட்டு வீண் செய்கிறாரே, ஏழை மக்களுக்கு உணவிடலாமே என்றெல்லாம் குறை கூறினார்கள். அப்பொழுது பரமாச்சாரியார் சொன்னார், நாம் தேவ தேவியர்களுக்கு அர்ப்பிக்கும் இந்த பொருட்கள் அவர்களை மகிழ்விக்கும். அவர்களை மகிழ்வித்தால் நமக்கு காலா காலத்தில் பருவ காலங்கள் பொய்க்காது, மழை வரும். மழை வருவதால் நிலம் வளம் பெறும். நிலம் வளம் பெற்றால் நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும். அதனால் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்று கூறிவிட்டு ஒரு நன்கு உழலப்பட்ட ஒரு வயலில் நெல் மணிகளை நாம் தூவினோம். அதை உடனே நீங்கள் ஏன் இப்படி வேஸ்ட் செய்கிறீர்கள், நெல்மணிகளை எல்லாம் ஏன் வீணாக்குகிறீர்கள், இந்த நெல்மணிகளை சாதமாக்கி ஏழைகளுக்கு உணவிடலாமே என்று கேட்பீர்களா? நெல்மணிகளை நாம் ஏன் விதையிடுகிறோம்? அங்கு கதிர்கள் தோன்றி பல மடங்கு நமக்கு நெல்மணிகளை திரும்ப கொடுக்கும் பெரிய ஒரு நிலையில் அதை அறுவடை செய்ய முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நாம் இதை செய்கிறோம். இதை நாம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நமக்கு உணவு கிடைக்கும். விவசாயம் இல்லை என்றால் எல்லோரும் பட்னியில் கிடக்க வேண்டிதான். விவசாயத்திற்கு நெல்மணிகளை நாம் எப்படி விதைப்பது எவ்வளவு அத்தியாவசியமோ அதேபோல் ஹோமம் யாகங்கள் வளர்த்து தேவ தேவியர்களை, நமக்கு இந்த பருவ காலங்களை பொய்க்காது கொடுக்கும் அந்த தேவ தேவியர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த ஹோமங்களும் யாகங்களும் உதவி செய்யும். இது நம்முடைய வேத காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பாரம்பரியத்தை ஒட்டித்தான் பிச்சைக்காரர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் உணவிடுதல் வந்து வருகிறது. அவர்கள் வாழ்த்தும் பொழுது நம்முடைய நாடு வளம் பெறும். அதை அந்த உணவை இடுபவர்கள் வாழ்க்கையில் வளமோடு இருப்பார்கள் என்று கூறினார். இதையொட்டி நம்முடைய ஆசிரமத்தில் கூட பகவான் சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆசிரமத்தில் சாதுக்கள் சன்னியாசிகளை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க வேண்டும், நல்ல சாப்பாடாக கொடுக்க வேண்டும். 3 கோர்ஸ் அவர்களுக்கு பொரியலிலிருந்து எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு உணவு பரிமாற வேண்டும். சாதுக்கள் சன்னியாசிகள் என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு காலலம்பு தண்ணீர் விட வேண்டும், கையலம்பு தண்ணீர் விட வேண்டும். அவர்களை மரியாதையோடு நடத்தி உட்கார வைத்து உணவிட வேண்டும். அந்த சாதுக்கள் சன்னியாசிகள் நம்முடைய உணவை சாப்பிட்டு வாழ்த்தினார்கள் என்றால் நம்முடைய ஆசிரமம் வளரும் என்றார். அதனால்தான் இந்த சாது போஜனத்தை பகவான் தான் ஆரம்பித்து வைத்தார். அப்பொழுது இன்னொன்றும் சொன்னார். அந்த சமயம் சில போலிகள் சன்னியாசிகள் வேஷமிட்டு இங்கே வந்து அதில் அமர்ந்து சாப்பிடுவதோடு பரவாயில்லை, சண்டையிட்டு செல்வார்கள். பல வேண்டாத விஷயங்களை கிளப்பி
வாதங்களை கிளப்பி சண்டையிட்டு செல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது பகவான் சொன்னார் என்னிடம், அப்படி சாதுக்கள் சந்நியாசிகள் என்று சொல்லிக்கொண்டு சாப்பிட வருபவர்கள் எல்லாம் என்னுடைய தந்தை இயல்பாகவே நிறுத்தி விடுவார், தானாகவே அவர்கள் நின்று விடுவார்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார். இந்த சாதுக்கள் சந்நியாசிகளுக்கு உணவிட்டால்தான் நம்முடைய ஆசிரமம் வளரும் என்றார். அவர்கள் வாழ்த்த வேண்டும். இது நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய வேத காலத்திலிருந்து வரக்கூடிய கலாச்சாரம். இது இறை உணர்வை ஒட்டியது. இதை அனைவரும் அவசியம் செய்ய வேண்டும். பிச்சைக்காரர்கள் என்று ஒதுக்காதீர்கள். அவர்களுக்கு பணம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, அவர்கள் பிச்சை எடுக்காமல் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு தாங்கள் பிச்சை இடுவதால் தங்களுடைய சொத்து அனைத்தையும் இழந்து விடுகிறீர்களா? இல்லை அவர்கள் அதில் ஒரு பெரிய பணக்காரர்கள் ஆகிவிடுகிறார்களா என்று அவர் சொல்லும் பொழுதே அவர்கள் நம்முடைய பகவானின் கண்கள் கலங்கி கண்ணீர் வரும். Ram Jai Ram Jai Jai Ram, Jai Ram Jai Ram
राम जय जय राम ओम श्री राम जय जय राम ओम योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरुराय योगी राम सूरज कुमार योगी राम सूरज कुमार जय गुरुराय जय गुरुराया
सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार